வணக்கம் நண்பர்களே, டெக்லஸ் ஃபுட்டி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோம்பு டீ எப்படி தயாரிக்கிறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடலுக்கு நல்லது. உங்களுக்கு அஜீரண கோளாறு எது இருந்தாலும் நீங்கி போகும். அது மாத்திரமல்லாமல் உங்கள் உடல் எடையும் மிக விரைவாக குறையும். காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே நண்பர்களே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சொம்பு அளவு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எத்தனை பேருக்கு வேண்டுமோ அத்தனை பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1 கிளாஸ் வீதம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் செட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறதுனால ஹீட் 1800 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். அதாவது இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ 1800 வரைக்கும் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொதிச்சிடும். நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், 1800 தெரியுதா? 1800 வரைக்கும் செட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமாக சோம்புவை நம்ம உள்ளே போடணும். ஓகே நண்பர்களே, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் சோம்பை உள்ளே போட்டுடலாம். இப்போ 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் வீதம் இங்கே 5 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். ஸோ 5 ஸ்பூன் சோம்பு உள்ளே போடணும். சப்போஸ் நீங்கள் 7 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா 7 ஸ்பூன் சோம்பு உள்ளே போட வேண்டியிருக்கும். நான் இங்கே 5 கிளாஸ் தண்ணி வச்சுருந்ததுனால 5 ஸ்பூன் சோம்பு மட்டும் உள்ளே போட்டுக்கிறேன். சோம்பு உள்ளே போட்டதுக்கப்புறமாக ஃப்ளேமை லோவில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறனால ஹீட்டை கம்மி பண்ணணும். அந்த 1800ங்கிறத ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். 120 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். 120 வரைக்கும் செட் பண்ணிவிட்டேன். இப்போ கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கும். இந்த பதத்திலே நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். அதாவது லோ ஃப்ளேம்லேயே சிம்லேயே வச்சு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விடணும். இந்த இடத்துல டைமர் கூட செட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறனால டைமர் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் செட் பண்ணுறேன். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்ங்கிறதுனால நீங்கள் டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், 10 நிமிஷம் செட் பண்ணியிருக்கிறேன். அதிகபட்சமாக 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் கூட நல்லா அந்த சோம்போட சாறு உள்ளே இறங்கிடும். 5 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. தட்டை வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். 10 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ்னா ஃப்ளேமை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. சார் நல்லா உள்ளே இறங்கணும். ஓகே நண்பர்களே, இறங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இதை அப்படியே வடிகட்டணும். ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி வடிகட்டுங்க. வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது சுகர் வேணும்னு நினைக்கிறவங்க தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டுறேன். வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். இதை வடிகட்டியாச்சு. ஒரு பச்சை கலரில் அப்படியே லைட் பச்சையாக இருக்குது. அந்த டீயை பாருங்கள், ஒரு லைட் பச்சை கலரில் இருக்குது. நல்லா உள்ள சாறு இறங்கி இருக்குது. இப்போ எடுத்து குடிக்கலாம். சூடு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு குடிங்க. சூடோடு குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட குடிக்கலாம். காலையிலையும் மாலையிலையும் ஒரு வேளை குடிக்கலாம். தொடர்ந்து ஒரு 40 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்படும். உங்களுடைய ஜீரண கோளாறு ஏதாவது இருந்தாலும், அதாவது சிரிக்காத தன்மை ஏதாவது இருந்தாலும் நீங்கிரும். நல்லா குண்டாக இருந்தீங்கன்னா உடல் நல்லா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒல்லியாகும். இதை நீங்கள் டெய்லியும் உங்கள் உணவுக்கு முன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உண்டு. இப்போ நான் அடுத்து ஒரு 2 கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இந்த 2 கிளாஸில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். தேன் கூட சேர்த்துக்கலாம். தேன் நல்ல சுத்தமான தேனாக இருந்தால் அதை சேருங்க. இல்லைனா அது நாட்டு சர்க்கரைக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள தேன்லாம் பார்த்திங்க அப்படின்னா
அந்தளவுக்கு சுத்தமாலாம் வரது கிடையாது. கடையில் வாங்குறதெல்லாம் சுத்தமானது கிடையாது, எல்லாமே ஒரு சர்க்கரை கலந்தது தான். அதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தேன் யூஸ் பண்ணுறா இருந்தால் நீங்கள் தேன் கூடுலேருந்து எடுத்து அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கள் கண்டோ யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இப்படி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறதான் சீக்கிரமாக உங்களுக்கு பலன் தரும். இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உடல் கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.